ட்ரம்ப் ஏன் உலக ஒழுங்கை சவாலுக்கு உள்ளாக்குகிறார்? இது வெறும் சித்தாந்த பிரச்சினை மட்டுமல்ல, இதற்கு பின்னால் பொருளாதாரமும் அரசியல் கணக்குகளும் இருக்கின்றன. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு உருவான உலக ஒழுங்கு அமெரிக்காவின் தொழில்துறை வலிமை, வர்த்தக ஆதிக்கம் மற்றும் கூட்டணி அமைப்புகளின் மீது கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இன்று அமெரிக்கா அந்த பழைய மாடலில் இல்லை. அது அதிகமாக நுகர்வு, கடன் மற்றும் நிதி சார்ந்த பொருளாதாரமாக மாறிவிட்டதாக பலர் பார்க்கிறார்கள். இந்தச் சூழலில் ட்ரம்ப் நாட்டோ, மல்டிலேட்டரலிசம் மற்றும் ட்ரேட் டாரிஃப்ஸை லெவரேஜாக பயன்படுத்தி அமெரிக்காவின் செலவையும் பொறுப்பையும் மறுகணக்கிட முயல்கிறார் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதனால் இதை உலக ஒழுங்கை உடைக்கிறார் என்று சொல்வதை விட, அமெரிக்கா பழைய உலகப் பொறுப்புகளை இனி எவ்வளவு தூரம் சுமக்க வேண்டும் என்ற கேள்வியை ட்ரம்ப் எழுப்புகிறார் என்று கூறுவது அதிகம் கவனமானதும் துல்லியமானதும். இந்த அணுகுமுறை அலைஸ்க்கு இடையே ட்ரஸ்ட் குறையவும் டிரான்ஸ் அட்லாண்டிக் உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கவும் காரணமாகியுள்ளது. உண்மையில் அமெரிக்கா பழைய குளோபல் பர்டன் இனி சுமக்க வேண்டுமா என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார்.